ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. திருமணத்துக்கு ஒருத்தருக்கு ஆகும் ஆகலைன்னு சொல்றதுக்கு ஒரே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் இருக்கு, அதே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாம எத்தனையோ பேர் இருக்கு. அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்கள்னு இருக்கு. என்னுடைய கர்மா என்னவோ அதை தான் என்னுடைய குடும்பத்தை செயல்படுத்தும். 11 இருந்து சுபகிரகம் தொடர்பு கொள்ள சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது வெற்றி. சுபர் சேர சீக்கிரம் திருமணம் நடக்கும். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி கூட சேர சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 30க்கு மேல பெருசா கல்யாணம் ஆகல நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இதை பண்ணுங்கன்னா எதை சொல்லுவீங்க? தையல் கிளாஸுக்கு அனுப்புங்க. 3ங்கிறது ஸ்டிச் பண்றதுமா, கேதுங்கிறது தையலுமா. தையல் கிளாஸுக்கு அனுப்புங்க, அப்பயாவது நடக்குதா பார்ப்போம். அதே மாதிரி ஜாதகத்துல 12ல வந்து சனி இருந்ததுன்னா தொழில் வந்து அவங்க ஆரம்பிக்க கூடாது, அந்த தொழில் வெற்றி அடையாது அப்படின்னு சொல்றாங்க. 12ல சனி இருக்கிறவங்க எத்தனையோ தொழிலதிபர்கள் நிறைய இருக்காங்க. 6 கூடையவர் முன்னாடி இருந்து 10 கூடையவர் பின்னாடி இருந்தா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவாங்க, அப்புறம் தான் தொழில் அமையும். மேக்சிமம் இந்த லக்கண சனியில ஜோசியத்துல நம்பர் 1 இருப்பாங்க. சோதிடத்துக்கு 8ஆம் அதிபதி வலுத்தவர்களுக்கும் 12ஆம் அதிபதி லக்கணத்தில் தொடர்பு கொண்டவர்களுக்கும் லக்கணத்தில் சனி தொடர்பு கொண்டவர்களுக்கும் 2-5 பலம் பெற்றவர்களுக்கும் ஜோதிடம் அருமை. ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கறதுக்காக, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. நிறைய பேர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க சார். உங்களை ஃபர்ஸ்ட் எப்படி தொடர்பு கொள்றது? அம்மா, இது நான் பலமுறை சொல்லியாச்சு. கீழேயே வந்து வீடியோ கீழேயே ஆல்ரெடி ரோலிங் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நிறைய அன்பர்கள் யாரும் அதை பார்க்கறது இல்லை. ஆஃபீஸ் கூப்பிட்டங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க, நம்பர் பிஸின்னு வருதுங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லி பழகிட்டாங்க. எங்களை தொடர்பு கொள்றதுக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை சில ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். ஏற்கனவே நம்மக்கிட்ட பார்த்தவங்க திருப்பி அவங்க எங்களை அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், பர்சனலாக அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அது மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அதில் இன்னும் தொடர்பு கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலையில் 10 to 1 அந்த நேரம் தான் எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா எங்களுக்கு மற்ற வேறு அலுவல்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு டேட்டு கொடுக்குறது, அப்பாயின்மெண்ட்ஸ் பிரித்து கொடுக்குறது அதெல்லாம் இருக்குது. அதனால தான் காலையில் 10 to 1ன்னு வச்சுருக்கோம். அந்த நேரம் ஃபோனில் கூப்பிட்டா கண்டிப்பாக ஃபோன் எடுத்து பேசுவாங்க. ஞாயிறு விடுமுறைன்னு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கும் ஓய்வு வேணுமா இல்லையா? அவங்களாலே முடியலை. அதனால் இந்த நேரத்துக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி எனக்கு அலுவலகம் இல்லை. இன்னொன்று, எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு. நேரில் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் ஆல்ரெடி என்னை குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பணம் கட்டி குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிற நேரம், அந்த நேரத்தில் நான் யாரையும் வர சொல்ல முடியாது. என்னுடைய ஓன் சிஸ்டரே என்னை பார்க்குறதுக்கு பக்கத்தில் திருப்பூருக்கு வந்துட்டு என்னை பார்க்காம தவிர்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் பிஸியாக இருப்பான், அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. வர்றேன்னு ஃபோன் பண்ணால் கூட அக்கா வேலையாக இருக்கேங்க. ஏன்னா அவங்க வந்தால் அவங்கள நான் ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கான பணிவிடைகள் செய்யணும். எனக்கு கூட பிறந்த அக்கா அவங்களே என் வீட்டுக்கு வர்றதில்ல. வந்தாலும் ஃபோன் பண்ணி எப்போ வரலாம், அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டை நான் தள்ளி வச்சு தான் அவங்கள்ட்ட பேச முடியும். என்னுடைய சிச்சுவேஷன் இது. அதனால் காலை 10 to 1 எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேரங்களில்
ஏற்கனவே பார்த்த அன்பர்கள் அந்த நம்பருக்கு கூப்பிடாம அவங்களுக்குன்னு ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் மெசேஜ் போட்டாலே போதும். அதில் ஹாய்ன்னு போடுறாங்க, அதை டெலீட் பண்ணுறதே ஏகப்பட்ட வேலை நேரம் ஆகுது. அவங்களுக்கான விஷயத்த சொன்னால் போதும், எங்கள் ஸ்டாஃப் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க. நேரில் என்னால் பார்க்க யாருக்கும் இயலாது. ஏன்னா ஆல்ரெடி பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னொரு கிளைண்ட்டை வர சொல்லி பார்க்க முடியாது. நிறைய அன்பர்கள் கேட்குறது அதுதான், நேரில் பார்க்கலாம், நேரில் நீங்கள் நேரில் பார்த்தா என்ன சொல்ல போகிறோமோ அதுதான் ஃபோனில் சொல்ல போகிறோம். நான் அதற்கான பயிற்சி ஆகிட்டேன் ஆல்ரெடி. நான் 2018 ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பார்த்து பயிற்சி ஆகிட்டேன். என்னுடைய நண்பரோட எப்படின்னே ஃபோனில் தெரியாமல், இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். நான் யாருனே தெரியாது, ஃபோன் நம்பர் வச்சுட்டு அவங்களுடைய லொக்கேஷன், அவங்க பேர், அவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, இதை சொல்லி பழகியாச்சு ஆல்ரெடி. அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, யாருனே தெரியாமல் எப்படி நீங்கள் ஃபோனில். இப்போ ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் மோதிரம் செயின்லாம் போட்டிருக்காரு, வசதி வாய்ப்பாக இருக்காருன்னு தோற்றத்தை வச்சு சொல்லலாம். ஜாதகத்தை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாருனே தெரியாமல், முன்பின் தெரியாமல், அவங்களுடைய பேர், அவங்க லொக்கேஷனு, அவங்க என்ன தொழில், இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்குன்னு யோசிக்க. அது மாதிரி தானே இந்த நம்ம ஆதன் 3 வருஷம் ஆக போகுது. அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இது அதனால் என்னை ஃபோனில் தான் தொடர்பு கொள்ள முடியும், நேரில் பார்க்க முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காலை 10 to 1. ஏன்னா அவங்களே ஃபோன் பண்ணி நேரில் பார்க்க முடியுமா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறது. சத்தியமாக முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. நம்ம அவங்கள தவிர்த்துட்டு இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒருத்தர் மீட் பண்ணார்னா, வணக்கம் வாங்க இதுதான் பேச முடியும். உட்காந்தாங்கன்னா மணிக்கணக்காக சொன்னால் ஏற்கனவே பணம் கட்டினவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல, பணம் கட்டினவங்களுக்கு பதில் சொல்லணும். அதனால் தயவு செஞ்சு ஃபோனில் தான் பார்க்க முடியும். காலை 10 to 1. ஞாயிறு விடுமுறை நிச்சயம் உண்டு. ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இதுதான் என்னுடைய சூழல். அதை புரிந்து கொண்டு அன்பர்கள் காலை 10 to 1 தொடர்பு கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா திருமணம் அப்படிங்கிறது. சில பேருக்கு அந்த திருமணத்து மேல பெரிய ஒரு எதிர்பார்ப்போ இல்ல ஆவலோ இருக்காது. ஆனா அவங்களுக்கு பாக்குற முதல் பொண்ணே ஓகேவாயிடும். சில பேர் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு நிறைய பொண்ணு பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் அமையாது. இதுக்கான காரணம் என்ன ஐயா? திருமணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு. 1 2 கிடையாது. திருமணத்துக்கு ஒருத்தருக்கு ஆகும் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு, ஒரே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் இருக்குது, அதே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்குது. அவங்களுடைய கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது, அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்கள்னு இருக்குது. நம்ம என்ன விதைக்கிறோம் அதானே வரும். இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதானே வரும். இப்போ என்னுடைய கர்மா என்னவோ அதை தான் என்னுடைய குடும்பத்தை செயல்படுத்தும். லக்னங்கிறது தலையில் ஒரு நரம்பு சரியாக இருந்தால் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல்படும். லக்னாதிபதி பலமாக இருந்தாலும் திருமணம் நடக்கும், லக்னாதிபதி பலம் குறைந்தாலும் திருமண வாழ்வு ஃபெயிலியர். ஒன்றும் நடக்காது. அப்படி ஒரு வேளை நடந்தால் திருமண வாழ்வு ஃபெயிலியர். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலமாகி சரம் வீட்டில் உட்காந்துருப்பார். சரம்னா சீக்கிரம் நகர்தல்னு அர்த்தம், சரம்னா நகரக்கூடியதுன்னு அர்த்தம், ஸ்திரம்னா நிலையானதுன்னு அர்த்தம், உபயம்னா 2 தன்மையும் வேலை செய்யும். அப்போ சரராசியில் போய் லக்னாதிபதி உட்காந்து அல்லது 7ஆம் அதிபதி உட்காந்து அல்லது லக்னமே சரம் வீடாகி 7ஆம் அதிபதியும் சர வீட்டில் அமர்ந்து இவங்களுக்கெல்லாம் குறுகிய காலத்தில் சீக்கிரம் நடக்கும். 4ஆம் அதிபதி பலம் பெற்று குரு பார்வையில் இருக்க, குரு தொடர்பு கொள்ள, 4ஆம் அதிபதி ஒரு ஜாதத்தில் பலமாக இருக்குது, 4 சுகஸ்தானம் 4 பலமாயிருச்சு. அப்போ சகல விதமான சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்னு அர்த்தம். குரு சப்போர்ட் பண்ணாலும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 4 கூட ஒருத்தர் ஜாதத்தில் பலம், குரு தொடர்பில் இருக்காரு, குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு, அல்லது குரு பார்க்குறாரு, அல்லது குருவே கூட சேர்ந்துட்டாரு, அல்லது குரு ட்ரையாங்கிள் இருந்து பார்க்குறாரு, அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 11இல் இருந்து சுபகிரகம் தொடர்பு கொள்ள சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது வெற்றி, சுபர் சேர சீக்கிரம் திருமணம் நடக்கும். அதே மாதிரியே 7ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்து 7 கூடையவர் லக்கணத்தில் இருந்து, லக்கணங்கிறது ஜாதகர், 7ங்கிறது திருமணம், அது லக்கணத்தில் இருந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி கூட சேர சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இப்போ எனக்கு 7 கூடையவர் லக்கணத்தில், லக்கணாதிபதியும் லக்கணத்தில், பாக்கியாதிபதியும் லக்கணத்தில், அவர் பாதகாதிபதியும் கூட. ரிஷப லக்கணத்துக்கு சனி பாதகாதிபதி. அப்போ சனி செவ்வாய் சுக்கிரன் லக்கணத்தில்,
9 குடையவர் லக்கணத்திலேயே, 7 குடையவர் லக்கணத்திலேயே, வீட்டிலேயே பொண்ணு இருக்கு. எங்கள் அப்பாவை வெளியில் தேடிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவை வெளியிலே தேடிட்டு இருந்தார். போய் அது அலைன்ஸ் நிச்சயம் பண்ணுற அளவுக்கு போய் அது பிரேக் ஆகி, நிச்சயம் பண்ணி பிரேக் ஆகி, வீட்டில் இருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ணியாச்சு. அக்கா வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. அது பாதகாதிபதி சேர்ந்தனால. லக்னாதிபதியும் பலம், 7 குடையவனும் சுயசாரம், 9 குடையவன் இருக்கார். அதாவது லக்கணங்கிறது ஜாதகர். 7 குடையவர் லக்கணத்தில் இருந்தால் உறவில் திருமணம், அல்லது அத்தை புள்ள மாமா புள்ள உறவுல எங்கேயோ பொண்ணு இருக்கும், உள்ளூர்லேயே பொண்ணு இருக்கும், உள்ளூர்லேயே பொண்ணு இருக்கும். 7 குடையவர் 4 இருந்தா தாயி உள்ளூர்லேயே பொண்ணு இருக்கும் தாயி. 4ங்கிறது சொந்த ஊர், 7ங்கிறது திருமணம். 7 குடைய 4 உள்ளூர் பெண்ணு, அவ்வளோதான். அல்லது தாய் வழி உறவில் பெண்ணு, 4 அம்மா, அம்மா வழி உறவில் பெண்ணு. 7 குடையவர் 5ல் இருந்தால் மாமன் வீட்டில் பொண்ணு, அல்லது காதலிச்சு திருமணம். ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சேர்ந்துருக்கு. 7ஆம் அதிபதி 7 திருமணம், 7 திருமணம், 5 காதல், 5 காதல், 3 டிராவலிங்கு. இந்த பொண்ணை டிராவலிங்கில் பார்த்தீங்களான்னு எங்கே கேட்குறேன்? கொழும்புல கேட்குறேன். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா நானும் 2 வீலரில் போவேன் ஐயா, அவளும் வாசலில் நின்று கையை காட்டுவாள் ஐயா அப்படிங்கிறார் இலங்கை தமிழில். கொழும்பு டவுனில், கொழும்பு டவுனில் அது வந்து கொட்டாஞ்சாணின்னு ஒரு இடம். அதுலேருந்து உள்ளே போனோம்னா ஒரு லொக்கேஷன் வரும், அதுக்குள்ளே அவர் வீடு இருக்குது. அது சன்சந்தாக போகும். அவர் சொல்கிறார், பார்பர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் ஹார்பர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அதை. அதில் அது பக்கத்தில் அந்த லொக்கேஷன். அவர் சொல்கிறாரு, அவர் ஜாதத்தில் கேட்குறேன், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்கே விரும்புனீங்களான்னு. 2 வீலர்லேயே போவாங்க, அந்த பொண்ணு வீட்டு வாசல் நிற்குங்க. நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த பொண்ணை மீட் பண்ணேங்க, அந்த பொண்ணை கல்யாணம், அந்த பொண்ணு தாங்க அந்த பொண்ணுங்கிறாரு. அப்போ அந்த அந்த கிரக காரகத்துக்கு தக்கவாறு திருமணம் நடக்குது. கல்யாணம் நடக்கலைங்கிறதுக்கு நிறையா இருக்குது. அவங்க பிறந்த கிழமைநாதன் கெட்டு போயிருக்கும். அவங்க என்ன கிழமை பிறந்திருக்காங்களோ அந்த கிழமைநாதன் அவுட் ஆகிருப்பார். திங்கக்கிழமை பிறந்து சந்திரன் நீசமாக இருந்தால் அது ஒரு காரணம். பிறந்த நேரம் சொல்லும், பிறந்த நேரம் சொல்லும், அவங்களுடைய லக்கண புள்ளி சொல்லும், அவங்களுடைய 7ஆம் இடம் சொல்லும், 3ஆம் இடம் சொல்லும், 4ஆம் இடம் சொல்லும். 3ஆம் இடங்கிறது ஆண்மைத்தன்மைன்னு அர்த்தம், 4ஆம் இடங்கிறது 3ஆம் இடம் கற்பு நெறின்னு அர்த்தம், 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம்னு அர்த்தம். இப்படி எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 4ல் இருந்து செவ்வாய் வந்து கலத்தரகாரருடன் சேரும் பொழுது படிக்கிற காலத்தில் கல்யாணம் நடக்குது. ஒரு ஜாதத்தில் 7 குடைய 4ல் கலத்தரகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட இருக்காரு. செவ்வாய் தான் கலத்தரகாரர். செவ்வாய் சுக்கிரன் 2 பேருமே கலத்தரகாரர்கள். 7ங்கிறது கல்யாணம், 4ங்கிறது படிப்பு. செவ்வாய் அங்கே போய் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கு. இது சரராசியில் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சாரி, கல்லூரிக்கு போன பிள்ளைய கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஏஜ் பாராயிருச்சு வீட்டில். அந்த இப்போ இன்றைக்கி பெண்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கான ஒரு அழுத்தம் இருக்குமா இல்லையா? திடீர்னு மாப்பிள்ளை வீடு வந்தது, நல்லா இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்குது, வந்துடுறாங்க. புள்ள காலேஜ் போயிருக்குங்க, செகண்ட் இயர் படிக்குதுங்க, சரி கூப்பிட்டு வாங்க. காலேஜில் கூப்பிட்டு வந்து பொண்ணை காட்டி கல்யாணம். ஒரு ஜாதத்தில் கேட்குறேன், அம்மா அந்த மாதிரி நடந்துச்சாம்மான்னு கேட்குறேன். தேனி மாவட்டம். ஆமையா, எனக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜில் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லாமல் கூப்பிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா மாப்பிள்ளை வீடு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி? ஸோ இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதத்தில் 7ஆம் அதிபதி பலம் பெறணும், 4ஆம் அதிபதியுடன் 4ஆம் அதிபதி பலம் பெற்று குரு சம்மந்தப்பட்டாலும் கல்யாணம் நடக்கும். 4 கூடயும் பலம் பெற்று குரு சம்மந்தப்பட்டாலும் செவ்வாய் உடன் சேர்ந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். கான்செப்ட் நிறையா இருக்குது திருமணத்துக்கு. ஸோ இப்படிலாம் சொல்லலாம் அவங்க திருமணம் எப்படி இருக்குன்னு. ஒரு சில ஜாதகங்களில் ஐயா உள்ளூர்லேயே புண்ணமையும். ஒரு ஜாதத்தில் 7 கூடையவர் 9 கட்டம் தள்ளி இருக்காரு. இந்த பிள்ளைக்கு வெளியூர் மாப்பிள்ளை தான் வரும், உள்ளூர் மாப்பிள்ளை ஆகாது, வெளியில் தேடுங்க. ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகலை சாமி, 45 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு 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 கம்யூனிட்டியை சார்ந்தவர், அது நம்ம சொல்ல வேண்டாம். அவர் அந்த கம்யூனிட்டி தான் பெண்ணு வேணும்னு அவர் நினைக்கிறாரு. நான் சொன்னேன், சார் உங்கள் ஜாதத்தில் பாதகாதிபதி சேர்ந்துருச்சு, இனிமே நீங்கள் உங்கள் சமுதாயம்னு தேடாதீங்க, மாற்று சமூகம் பாருங்கள். பாதகாதிபதி சாதி, சமுதாயம், மனம், அதாவது இனம், மொழி எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. மொழி, இனம், சாதி, சமுதாயம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது பாதகாதிபதி. உங்கள் ஜாதகப்படி பாதகாதிபதி சேர்க்க. அதனால எந்த மொழி, என்ன இனம், என்ன சமுதாயம் எல்லாம் பார்க்காதீங்க. கொடுக்குற இடத்துல கட்டிக்கோங்க, எங்கே பொண்ணு கொடுக்குறாங்களோ கட்டிக்கோங்க. பரிகாரமே இதாங்க, வேறு வழி இல்லை. பரிகாரமே இதுதான். ஸோ இப்படி சொல்லியிருக்கு. இப்போ நீங்க கடைசியா சொன்ன மாதிரி 45 வயது வரைக்குமே நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. இப்போ சொல்லப்போனா 30க்கு மேல பெருசா கல்யாணம் ஆகல நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இதை பண்ணுங்கன்னா எதை சொல்லுவீங்க ஐயா? இது அவங்களுடைய ஹாரோஸ்கோப் வச்சு தான் சொல்ல முடியும், இது காமனாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ
உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4 கூடையவர் 7ஆம் இடத்துல, 4 கூடையவர் 7ஆம் இடத்துல, 6 கூடையவரும் 7ஆம் இடத்துல, 3 கூடையவர் 7ஆம் இடத்துல, 4 கூடையவர், 3 கூடையவர், 7 கூடையவர், 6 கூடையவர் எல்லாம் 7ஆம் இடத்துல இருக்குது. அங்கே கேதுவும் போய் உட்காந்துருச்சு. இது எல்லாமே கேது சாரத்தில் இருக்குது. கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. கேதுவே கூட இருக்குது. கேதுங்கிற ரொம்ப தடை, கேதுங்கிற ரொம்ப தடை. சனி செவ்வாய் பார்த்தா சுத்தம், ஒன்றுமே செய்ய முடியாது அதை. அப்போ அந்த பொண்ணு கும்பலக்கணம் 7ஆம் இடத்துலவே 7 கூடிய சூரியன் 7லே இருக்காரு. 3 கூடையவர்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே சம்மந்தப்படுறாரு. 4 கூடிய சுக்கிரனும் அங்கே தான் இருக்காரு. பொதுவாக கலத்திரக்காரன் கலத்திர வீட்டில் இருக்கக்கூடாது. கும்பலக்கணத்துக்கு 3 கூடிய செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்காரு. சூரியனும் அங்கே தான் இருக்காரு. 4க்கு 9 கூடிய பாதகாதிபதி சுக்கிரனும் அங்கே தான் இருக்காரு. சுக்கிரன் சுயசாரம். இது மற்றதெல்லாம் கேது சாரம். அப்போ அந்த ஜாதத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா, தையல் கிளாஸுக்கு அந்த பிள்ளைய அனுப்புங்க. தையல் கிளாஸுக்கு அனுப்புங்க. 3ங்கிறது ஸ்டிச் பண்ணுறதுமா, கேதுங்கிறது தையலுமா. தையல் கிளாஸுக்கு அனுப்புங்க. அப்பயாவது நடக்குதா பார்ப்போம். இப்போ டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் சனி அங்கேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ தையல் கிளாஸுக்கு அனுப்புங்க. இந்த பொண்ணுக்கு இதான் பரிகாரம், அது செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலில் ஒரு பருத்தி செடி வச்சுக்கோங்க. இந்த பருத்தி செடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தையல் கிளாஸ் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி ஆகட்டும், சனியும் ராகுவே கடக்கட்டும், வெயிட் பண்ணுங்க, அமையும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்படி ஒரு பர்டிகுலராக பரிகாரம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல முடியும். மாறிடும். அதே மாதிரி ஜாதகத்துல 12ல வந்து சனி இருந்ததுன்னா தொழில் வந்து அவங்க ஆரம்பிக்க கூடாது, அந்த தொழில் வெற்றி அடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பொதுவாக 12ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, தூக்கம் தான் குறையும். அவங்களுக்கு தூக்கம் குறைவாக இருக்கும். 12ஆம் இடத்துல உட்காந்த சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்வை செய்யும். 12ல் சனி இருக்கிறவங்க எத்தனையோ தொழிலதிபர்கள் நிறையா இருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 கூடையவர் முன்னாடி இருந்து 10 கூடையவர் பின்னாடி இருந்தால் ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்க, அப்புறம் தான் தொழில் அமையும். 10 கூடையவர் முன்னாடி இருந்து 6 கூடையவர் பின்னாடி போயிட்டாங்கன்னு வைங்க, 10 கூடையவர் முன்னாடி வந்துட்டாரு, 6 கூடையவர் பின்னாடி போயிட்டாருன்னா ஃபஸ்ட்டு சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. புரியுதா இல்லையா? என்னுடைய ஜாதகத்தில் 10 கூடையவர் முன்னாடி இருப்பார், 10 கூடையவர் சனி முன்னாடி இருப்பார். எனக்கு அவர் 9 கூடையவரும் கூட. ஸோ தந்தை ஆரம்பித்த தொழிலை போய் நான் நிர்வாகம் பண்ணேன். தந்தை ஆரம்பித்த தொழிலை நான் நிர்வாகம் பண்ணேன். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது, அவருக்கு அதை பற்றி தெரியும். நான் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நேரடியாக அந்த இடத்துக்கு போனேன்னா அதனுடைய எந்த விதமான அனுபவம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த தொழில் லாஸ் ஆச்சு. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி அதுவும் மேலே லாஸ் ஆச்சு. எல்லாம் கார்மெண்ட்ஸ் தொழில். அப்போ அந்த ஜாதகத்தில் பாருங்கள், 10 கூடையவர் முன்னாடி இருக்காரு, 6 கூடையவர் பின்னாடி இருக்காரு. அப்போ முதல்ல சொந்த தொழில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருக்கேன். நான் செய்யாத வேலை கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, செக்யூரிட்டி பணி, செய்யாத வேலை கிடையாது. செக்யூரிட்டி கம்பெனியில் ஃபீல்டு ஆஃபீஸர், நான் சாதாரண செக்யூரிட்டி கார்டை போன இடத்துல ஃபீல்டு ஆஃபீஸரு. அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி. இந்த கிரகம் எங்கே இருக்குங்கிறத வச்சு எடுக்கணும். எனக்கு 2 கூடையர் எங்கே இருக்கார், பின்னாடி கிடக்காரு. ரிஷப லக்னத்துக்கு 2 கூடைய புதன் 11ஆம் இடத்துல போய் நீச பங்க ராஜயோகம், 8ல் குரு, 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார், பின்னாடி கிடக்காரு. அப்போ முதல் வாழ்க்கையில் எனக்கு வருமானம் இல்லை, 42 வயசு வரைக்கும் வருமானம் இல்லை, பின் வாழ்க்கையில் தான் வருமானம். அப்போ அந்த தொழிலை சுட்டி காட்டக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. பொதுவாக அவர் எங்கே இருக்கார், 12ஆம் இடத்துல. 10ங்கிறது முதல் தொழில், 12ங்கிறது 2வது செய்யக்கூடிய தொழில். இவங்களுக்கு எப்போ தொழில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் தொழிலே அமையும். அதுக்கிடையில் உங்களுக்கு தொழில் அமையாது. இவங்க வேலைக்கு போகிறது பெஸ்ட்டு. நிறைய பேர் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கலாம், உங்கள் வயசுக்கே பார்த்துருக்கலாம். 40 வயசு வரைக்கும் வேலைக்கு போனார், ஒரு மில்லுக்கு போனாருங்க. 40 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ரிட்டையர்ட் ஆகினாருங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மில்லுலேருந்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் டீ கடை ஆரம்பித்தார், அதை ஹோட்டலாக மாற்றினார். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சாத்தூர் பகுதி, எங்கள் ஊர் பக்கம் தென் மாவட்டம் சாத்தூர் பகுதியை சேர்ந்தவர், LMWவில் வேலைக்கு வந்தவங்க. சாத்தூர் பக்கத்தில் கோவில் புலிகுத்தின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை சேர்ந்தவங்க LMWவில் வேலைக்கு வந்தாங்க. அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில்
பீளமேடு லொக்கேஷனில் வந்து சிக்கன் கடை வச்சார். இன்னைக்கு பில்டிங் அவர் சொந்த பில்டிங், சிக்கன் கட் பண்ணி விற்கிறது, அவ்வளோதான். இன்னைக்கு அவருக்கு பில்டிங் சொந்த பில்டிங்கே இருக்குது. அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12ல் சனி. 12ல் சனி இருந்தால் என்ன ஆகுன்னா 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும், தூக்கம் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், அங்கே போய் சனி இருக்கிறன்னு ஆகும், தூக்கம் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரும். இன்னும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 12லேருந்து 12, 1, 2 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்க கண் சம்மந்தமான பிரச்சனைக்கு கண்ணாடி போட்டுக்கார் அவர். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சூரியனை சொல்லுவாங்க, அல்லது சந்திரனை சொல்லுவாங்க, அல்லது சுக்கிரனை சொல்லுவாங்க. நான் வந்து சனியை தான் எடுப்பேன் கண்ணுக்கு. ஏன்னா சனியோட நிறம் என்ன? கருப்பு. அப்போ கருவெளியில் பிரச்சனைனா சனியை தான் பிடிக்கணும். கண்ணுக்கு கருவெளி என்னது? சனியோட நிறம் என்ன? கருப்பு. சனி ஊனக்காரகனா? சனி ஊனக்காரகனா? 2ல் சனி இருந்தால் கண் பார்வை பிரச்சனை வரும். 2ஆம் அதிபதியுடன் சனி சம்மந்தப்பட்டாலும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது அவங்களுடைய திசா புக்தியின் அடிப்படையில் தான் அதை எடுக்கணும். எப்போ அந்த திசையோ புக்தியோ வருதோ அப்போ தான் வரும். அதுக்காக எனக்கு 2ல் சனி இருக்குது நான் கண்ணாடியே போடலன்னு சொல்லக்கூடாது. ஜோசியம் படிக்காமல் ஜோசியத்தை குறை சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் போடுறது, ஃபேஸ்புக் கமெண்ட் வீரர்கள் யாரை வேணாலும் குறை சொல்லலாம். பிரதமரே குறை சொல்லலாம் கேட்க போகிறாங்களா அந்த நாட்டில்? பிரதமர் அப்பா அம்மாவே குறை சொல்கிறாங்க, என்னையே சொல்ல மாட்டாங்களா? சொல்லிட்டு போ. நீ குறை சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. எனக்கு எதாவது ஆக போதா? எனக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குமோ அது கிடைக்கும். அப்போ 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறது தோஷம் இல்லை, தோஷம் இல்லை. அது 2ஆம் இடத்தை பார்வை செய்யும். வருமானத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வருமானத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள மாதிரி உழைப்பாளி யாரும் கிடையாது. தூக்கம் குறைவிட்டு இல்லை, இரவு பணிக்கு அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் நைட்டில் இரவு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பாருங்கள், 6ஆம் அதிபதியுடன் சனி சம்மந்தப்பட்டிருக்கும், அல்லது 6ஆம் அதிபதியுடன் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். இவங்கெல்லாம் இரவு வேலைக்கு போகிறவங்க. நைட் ஷிஃப்ட் போகிறாங்களா இல்லையா? கம்பெனிகளுக்கு போவாங்க, ஃபேக்ட்ரிக்கு போவாங்க, செக்யூரிட்டி பணிக்கு போகிறாங்க. காவல்துறையினருடைய ஜாதகம் பூரா பாருங்கள், அவங்களுக்கு 6, 12 தொடர்பு இருக்கும், 3, 6 சம்மந்தம் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது டைம் இருக்கா? ஓய்வு இருக்கா? கிடையாது. திடீர்னு கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு நீங்கள் டியூட்டிக்கு வாங்கினா வந்தால் ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னா தூங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 12ஆம் இடத்தோட தொடர்பு 6ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கும். அப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்னென்னா தூக்கம் குறைவு, கண் சம்பந்தமான பாதிப்பு அவங்களுக்கு உண்டு. ஆயுள் பலம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இறுதி காலங்கிறது சனி, இறுதி காலங்கிறது சனி. அவங்க பேரில் சொத்துக்கள் வச்சுக்கூடாது. 12ஆம் இடத்துல சனிக்கு ஏது? 12ஆம் இடத்துல பாவிகள் தொடர்பு கொண்டவர்கள் அவர்களில் பேரில் சொத்து வைத்து கொள்ளக்கூடாது. வச்சாங்கன்னா கடைசி காலத்தில் கஷ்டம்னு சொல்லி காலி பண்ணிடுவாங்க. வேறு யார் பேர்லையும் வச்சுக்கிறோம். 2வது தொழிலுக்கு சூப்பராக இருக்கும். 2வது தொழில் அருமையாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு தொழில் அமையும். அதுவரை வேலைக்கு போவது சிறப்பு சிறப்பு சிறப்பு. 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி நிறைய பேர் இருக்குமா. பொதுவாக வந்து 10 குடையர் வந்து நீங்கள் 40 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 5, 6 கட்டத்துக்கு மேலே போயாச்சுனாலேயே அவங்களுக்கு வந்து பின்னாடி தான் தொழில் அமையும். எனக்கு பாருங்க 10 குடையர் முன்னாடி வந்துட்டாரு, 6 குடையர் பின்னாடி போயிட்டான். முதல் தொழில் அவுட்டு. 9, 10 குடையர் தந்தையோட எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின தொழிலை நான் போய் காலி பண்ணிட்டேன். எனக்கு 12 குடையர் சம்மந்தப்பட்டனால 1க்கு மேற்பட்ட தொழில் செஞ்சேன். 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டனால பல தொழில்கள் செஞ்சேன். எனக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியும், கமிஷனை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி தான் நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. 12ஆம் அதிபதியுடன் சனி சம்மந்தப்பட்டாலும் ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. மேக்சிமம் இந்த லக்கண சனியில் ஜோசியத்தில் நம்பர் 1 இருப்பாங்க. லக்கண சனி பூரா அவங்கள உட்கார வச்சு பிடிச்சி சொல்ல வைக்கிற கஷ்டம். அவங்கள உட்கார வச்சு சொல்ல வைக்கிற கஷ்டம். உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா மலன்னு வந்துடும். ஜோசியத்துக்கு 8ஆம் இடம் சூப்பர். ஜோதிடத்துக்கு 8ஆம் அதிபதி வலுத்தவர்களுக்கும் 12ஆம் அதிபதி லக்கணத்தில் தொடர்பு கொண்டவர்களுக்கும் லக்கணத்தில் சனி தொடர்பு கொண்டவர்களுக்கும் 2, 5 பலம் பெற்றவர்களுக்கும் ஜோதிடம் அருமை. எனக்கு 10 குடையவன சனி, செவ்வாய், கேது, சுக்கிரன் எல்லாம் பார்த்துருச்சு, தொழில் பூரா அவுட்டு. எனக்கு 4 குடையம் 12 உள்ளூர் சொத்து பூரா காலி. எப்படி? பிரம்மாண்டமான சொத்து, அதெல்லாம் விற்க முடியாத சொத்து. அந்த சொத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 80 அடி காங்கிரீட் ரோடு எங்கள் ஊரில். எங்கள் சொத்து பாரம்பரியமான சொத்து, பழைய அரண்மனை மாதிரி இருக்கும், பழைய காலத்து வீடு, நடுமுற்றம் வச்ச சொத்து அந்த சொத்து அதெல்லாம். ஆனால் கிட்டத்தட்ட 200 வருஷம் சொத்து எல்லாம் கைவிட்டு போச்சு. ஸோ அந்த ஜாதகப்படி இவங்களுக்கு இந்த லக்கண பிரகாரம் தான் அவங்களுடைய ஜாதகம் அமையும். அவங்க ஜாதகப்படி 12ஆம் இடத்தில் சனி இருப்பது தோஷம் இல்லை.
அவங்களுடைய இறுதி காலம் அவங்களுக்கு வந்து அந்த இறுதி காலம்ங்கிறது கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களும் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்க, பசங்க நல்லா இருப்பாங்க, இவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுண்டர் தொண்டாமுத்தூர்ல அவர் 85 வயசுக்கு மேலே சைக்கிள் ஓட்டுறாருமா, வயக்காட்டில் காட்டில் போய் வேலை செய்கிறாரு, தென்னந்தோப்பில் போய் மம்டி எடுத்து வெட்டுறாரு, தென்னந்தோப்பில் மம்டி எடுத்து வெட்டுறாரு. 85 வயசுல சைக்கிள் ஓட்டிட்டு போய் தோட்டத்தில் போய் மம்டி எடுத்து வெட்டுறாரு. அவங்க அனுபவம் எவ்வளோ ஒரு அனுபவம். நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், வயசானவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய பழமையான கதைகள் இதெல்லாம் கேட்குறதுக்கு பிடிக்கும். நான் போனால் என்கிட்ட பேசுவார் அவர். எனக்கு லக்கண சனிங்கிறனால நிறைய அந்த என்னோட வயது பெரியவங்க கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் சனி இருக்கோ அங்கிள்னு கூப்பிட்டா அன்றைக்கே ஃபீல்ட் அவுட்டு, தாத்தான்னு கூப்பிட்டா தான் யோகம். லக்கண சனி டை அடித்தா வேலை செய்யாது, அழகுபடுத்தக்கூடாது. நான் எதுக்கு மொட்டையாக இருக்கிறேன், எதுக்கு மொட்டை தலையாக இருக்கிறேன்? லக்கண சனி. டை அடிக்க மாட்டேன், எனக்கு எப்பவுமே டை அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, எப்பயுமே அடிக்க மாட்டேன். தலை நினச்சா நினச்சிட்டு போட்டோம். ஏதாவது ஒரு குழந்தை தாத்தான்னு கூப்பிடாதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். அப்போ தான் யோகம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த காரகத்துவமாக வாழணும், அதே காரகத்துவமாக அந்த மாறும் பொழுது மாறும். அப்போ இந்த 12ஆம் இடத்து சனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொழில் வளர்ச்சிக்கான ஒரு கிரக சேர்க்கை. அவங்களுக்கு 2வது தொழில் சிறப்பாக இருக்கும். சனி காலபுருஷனுக்கு லாபாதிபதி, காலபுருஷனுக்கு 10 குடையவன், 10 குடையவன் 12இல் இருந்தால் பல தொழில் செய்தவர், பல தொழில் செய்தவர். அதே மாதிரி இந்த கண்டம் விட்டு கண்டம் போகிறாங்கல்ல, அவங்க ஜாதத்தில் இது சூப்பராக இருக்கும். இங்கே இந்த ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம் போகிறாங்களா இல்லையா, கண்ட யோகத்தில் பிறந்து, கண்டம் யோகத்தில் பிறந்து 10ஆம் அதிபதி 12இல், 6 குடையவர் 12இல், லக்னாதிபதி 12இல், உள்ளூரில் இருக்க புகழ் இல்லை, வெளியூர் சென்று புகழ் பெறுதல். இவங்களாம் உள்ளூர்ல இருக்கக்கூடாது. லக்கணம் கெட்டாலும் உள்ளூர்ல இருந்தோம்னா 10 காசு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால 12ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். அது ஒன்றும் மைனஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்தாது. எனக்கு 12ல் சனி இருக்கு, நான் தொழிலதிபர் இல்லை சொல்லக்கூடாது. அவங்க ஜாதத்தில் மற்ற வரத்தையும் பார்க்கணுமா இல்லையா, அதையும் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். சரியா?